உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். போரூர் போக்குவரத்து நெரிசலில் சிக்கித் தவிக்கும் வாகன ஓட்டிகளுக்கு நற்செய்தியாக போரூர் மணப்பாக்கம் மெட்ரோ மேம்பால சாலை பணிகள் வேகமாக நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த ஒரு தொகுப்பு உங்கள் பார்வைக்கு. சென்னையில் கிண்டி, வடபழனி, குன்றத்தூர், பூந்தமல்லி என முக்கிய பகுதிகளை இணைக்கும் மையப்புள்ளியாக இருக்கிறது போரூர். போரூர் என்றாலே போக்குவரத்து நெரிசல் என்று சொல்லும் அளவிற்கு எப்போதும் அவ்வழியாக சென்றாலும் வாகன ஓட்டிகளை புலம்ப வைத்துவிடும். காலை மாலையில் பூந்தமல்லி, கிண்டி மேம்பாலத்தில் வாகனங்கள் அணிவகுக்க ஹாரன் சத்தம் காதை கிழிக்கும். போரூர் தொடங்கி மணப்பாக்கம் சிக்னல் வரையில் 4 கிலோமீட்டருக்கு காத்திருந்து வாகனத்தை இயக்குவதற்குள் சில நேரங்களில் 40 நிமிடங்கள் ஆகிவிடும். இப்போது போரூர் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவிப்போருக்கு நற்செய்தியாக மெட்ரோ சாலை மேம்பால பணிகள் வேகமாக நடைபெற்று வருகின்றன. சென்னையில் 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்ட பணிகள் மாதவரம், சிறுசேரி, சிப்காட், கலங்கரை விளக்கம், பூந்தமல்லி, மாதவரம், சோழிங்கநல்லூர் இடையே தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதில் மாதவரம் சோழிங்கநல்லூர் வழித்தடத்தில் போரூர் முதல் மணப்பாக்கம் சிக்னல் வரையில் மெட்ரோ உயர்மட்ட பாலம் ஈரடுக்கு பாலமாக கட்டப்படுகிறது. பாலத்தின் முதல் தளத்தில் பேருந்துகள் மற்றும் பிற வாகனங்கள் செல்லும் வகையில் சாலை மேம்பாலம் அமைக்கப்படுகிறது. பாலத்தின் 2வது தளத்தில் ரயில் செல்லும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. மெட்ரோ பாலத்தில் 2வது தளத்தில் ரயில் தண்டவாளம் அமைக்கும் பணிகளும், முதல் தளத்தில் வாகனங்கள் செல்லும் பாலம் அமைக்கும் பணிகளும் துரிதமாக நடைபெற்று வருகின்றன. இந்த மேம்பால பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்பது வாகன ஓட்டிகளின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஓப்பன் ஆனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நார்மல் டைம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ராமாபுரம் சிக்னலு, அப்புறம் அந்த ட்ரேட் சென்டரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே போரூர் சரவணா ஸ்டோரு, இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா டிராஃபிக்காக இருக்கும். அந்த மாதிரி டைம்லாம் பீக் ஹவர்ஸ்லாம் போகிறது ரொம்ப டைம் டிலே ஆகும். ஒரு 30 to 40 மினிட்ஸ் கூட ஆகும். ஒரு 10 வருஷம் பயங்கரமான டிராஃபிக் நெரிசல், வரலாறுக்கான நெரிசல். ஒரு ஓப்பன் ஆகிடுச்சுன்னா டிராஃபிக்கே இருக்காது. அந்த அளவுக்கு பாலம் எல்லா மக்களும் எதிர்பார்க்குறாங்க, அந்த பாலம் எப்போ ஓப்பன் ஆகும் நமக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்காங்க. இதற்கிடையே மெட்ரோ ரயில் பணிகள் முடிவதற்குள் போக்குவரத்து பால பணிகள் விரைவாக முடிக்கப்பட்டு போக்குவரத்து தொடங்கப்படும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.